வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது அடங்காத எதிரிகளை அடக்கக்கூடிய ஒரு பூஜை பரிகார முறை தான் நம்ம பார்க்க போறோம். இது மாந்திரிக ரீதியா செய்யக்கூடிய பூஜை. இந்த பூஜை எதிரிகள் அடக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா மாந்திரிகர்களாகப்பட்டவங்க கையாளக்கூடிய ஒரு முறையாகப்பட்டது இது. இந்த முறையை எப்படி நம்ம செய்யறதுன்றதை பார்ப்போம். அதாவது உங்களுக்கு எதிரிகள்னா இப்பேற்பட்ட குணங்களோட இருப்பாங்கன்னு தெரியலையா? நம்ம கஷ்டப்படுறத பார்க்கறது மட்டும்தான் அவரோட வேலை. நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்கறது மட்டும்தான் அவரோட சந்தோஷம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய எதிரிகள். எதிரியோட பேர் தெரிஞ்சாலும் சரி, பேர் தெரியா விட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன செய்றீங்கன்னாக்க, நாட்டு மருந்து கடையில மரத்தால செஞ்சு, எட்டி மரத்தால செஞ்சு பாவை வாங்கிக்கிங்க. ஆண் பாவைனாலும் கிடைக்கும், பெண் பாவைனாலும் கிடைக்கும். உங்களோட எதிரி யாருன்றது தெரியும் இல்லையா உங்களுக்கு? சரியா? தெரிஞ்சுனாக்கா நீங்க ஆண் பாவியோ பெண் பாவியோ ரெண்டுமே கூட வாங்கி நீங்க நான் சொல்லக்கூடிய முறையை பண்ணுங்க. உங்களுக்கு யார் எதிரின்னு தெரியல, ஆனா பெண்ணான்னு தெரியல, எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்கு தோணுச்சுன்னா, ஆண் பாவையும் பெண் பாவையும் சேர்ந்து எடுத்து வாங்கிக்கணும். நீங்க இந்த விஷயங்களாகப்பட்டது பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் தவறு கிடையாது. இது எப்படி பண்றதுனாக்க, இந்த முறையாகப்பட்டது தேய்பிறை வரக்கூடிய நேரங்களில் தான் நீங்க பண்ணணும். தேய்பிறை நாட்கள் வரக்கூடிய நாளில் தான் நீங்க பண்ணணும். அந்த அஷ்டமி, பஞ்சமி, நவமி வருது இல்லையா? அந்த மாதிரி நேரங்களில் நீங்க பார்த்து உட்கார்ந்து தேய்பிறை டைம்ல பண்ணுங்க. கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்க. அவசரமா பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமை முக்கியம். பொறுமையா பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, மரப்பாச்சி பொம்மையை வாங்கிக்கிங்க. எட்டி மரத்தான மரப்பாச்சி பொம்மை அல்லது வேப்ப மரத்தான மரப்பாச்சி பொம்மை வாங்கிக்கிங்க. நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். கொஞ்சம் விலை தான் கூட இருக்கும், கிடைக்கும். அதை பார்த்து வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிட்டு இதுக்கு படையல் விஷயங்களாகப்பட்டதுதான் வேணும் நம்மளுக்கு. சரியா? கொஞ்சம் அசைவ படையல் விஷயங்களாகப்பட்டதான் போடணும். நீங்க இதை காளி தேவி எல்லாம் இருக்காங்க இல்லையா? காளி தேவி அன்னைக்கு படையல் போட்டுட்டு நீங்க இந்த விஷயங்களாகப்பட்டது நீங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுவேன். அந்த மந்திரத்தை நீங்க 1008 முறை நீங்க சித்தி பண்ணிட்டு சித்தி பண்ணதுக்கு அப்புறம் இதை பிரயோகப்படுத்துங்க. நான் சொல்லிக்கக்கூடிய தேய்பிறை காலத்துல அஷ்டமி, நவமி, பஞ்சமி வரக்கூடிய டைம்ல இந்த காரியத்தை நீங்க செயல்படுத்துங்க. உட்கார்ந்து மற்றவங்களுக்கு நீங்க உங்களோட எதிரிக்கு நீங்க பிரயோகப்படுத்துங்க. போய் நல்லா கரெக்டா டக்குன்னு போய் அடிக்கும் உங்களுக்கு. சரியா? அடையலுக்கு கொஞ்சம் கறி வச்சுக்கணும். சரியா? ஆட்டுக்குடல், ரத்தம், மேற்கொண்டு நாட்டுக்கோழி இறைச்சி, நாட்டு முட்டை, கருவாடு, சாராயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்க படையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் மனமா இருக்கக்கூடிய பூக்களை போட்டுக்குங்க. சரிங்களா? காளி அன்னைக்கு நீங்க இதெல்லாம் படையில வச்சுக்கிட்டு, நீங்க காளி அன்னைக்கு சாராயம் வைக்க சொல்றீங்கன்னாக்கா நீங்க வைங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அந்த காளி அன்னைக்கு சாராயம் கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எப்படி காளி அன்னை ஆகப்பட்டது எப்படி சாராயம் வச்சு படைக்கிறது? அம்மா எல்லாமே உட்கொள்ள எல்லாமே விஷயங்களாகப்பட்டது இருக்குதான். நீங்க வச்சு படைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாம் வச்சு படைங்க. சாராயத்தை கூட வச்சு படைங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி படையல் விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் இனிப்பு பொருட்கள், இந்த பூ விஷயங்கள்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு, அவள் பொறி கடையில் எல்லாம் போட்டுக்குங்க. அதாவது விநாயகருக்கு ஒரு படையல் போட்டுக்குங்க, அகத்தியருக்கு ஒரு படையல், உங்களோட குலதெய்வத்துக்கு ஒரு படையல், உங்களோட உபாசன தெய்வம் காளியோ சுரளி மாடனோ அல்லது வீரபத்ரரோ ஐயனார் இல்லை, உங்களோட தெய்வங்கள் ஏதான ஒன்று, கருப்பு சுவாமியோ ஏதான ஒன்று இருந்துச்சுனாக்கா அதுக்கு உண்டான படையில வகைப்பட்ட விஷயங்களை போட்டுக்குங்க. எந்த தெய்வமோ அது தெய்வத்துக்கு உண்டான படையில போட்டுக்குங்க. சரியா? அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நீங்க செய்யக்கூடியது என்னன்னாக்கா, நீங்க வடக்கு முகமா உட்கார்ந்து இருக்கணும். இந்த பாவையை கிழக்கு முகமா பார்த்து வச்சிருக்கணும். நீங்க இந்த மாதிரி நான் சொன்னக்கூடிய இந்த டைம்ல உட்கார்ந்துக்க. நீங்க பூஜையில உட்கார்ந்துக்கிட்டு சித்தி பண்ணி, இந்த மந்திரம் சித்தி பண்ணி வச்சுட்டு பூஜை உட்கார்ந்துக்கிட்டு 2 எலிஞ்ச பழத்தை எடுங்க. எலிஞ்ச பழத்தை எடுத்துட்டு மனுசார உங்களுக்கு யார் எதிரியோ அவங்களோட அம்மா பேரு, அந்த எதிரோட பேரை மனுசார நினைச்சு எண்ணி அவங்களுக்கு என்ன ஆகணுன்றத நான் மனுசார வேண்டி எடுத்து அதை அவங்களோட வலது பக்கத்துல தோள்பட்டை இருக்கு இல்லையா? அந்த பொம்மையோட தோள்பட்டை இருக்கு இல்லையா? தோள்பட்டை பகுதியில ஒரு எலிஞ்ச பழத்தை வைங்க. இப்போ இன்னொரு பழத்தை எடுத்து அந்த அதே மாதிரி நினைச்சு இடது பக்கம் தோள்பட்டையில வைங்க. தோள்பட்டையோட அந்த கழுத்து பகுதிக்கிட்ட வைங்க. 2 பக்கமும் 2 எலிஞ்ச பழம் வச்சுட்டீங்களா? வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல நீங்க ஆரம்பிங்க. இந்த மந்திரமாகப்பட்டது என்னன்னாக்க, இப்ப ஸ்கிரீன்ல போட்டிருக்கோம் பாருங்க. இந்த மந்திரத்தை இப்ப பார்த்துக்குங்க. உண்டான மந்திரம்
ஓம் சிவா சரணம், மும்மூர்த்தியே சரணம், சர்ப்பமாலை அணிந்தவா சரணம், பன்னிரு கையும் பன்னிரு தோளும் கொண்ட ஆறுமுகா சரணம், பிரம்மாவும் சிறை போக சம்ஹாரம் பண்ணுவார் எவரடி, சம்ஹாரம் உருமி உழு உழு வேதாள பூத அடைமுனி எல்லாம் தலை விரித்து கொண்டு நின்று அலைகூடி நிற்க, என்முக ஆபத்துக்கு வந்து வசமாகுக சரணம் சரணம். ஸ்கிரீன்ல வந்து தெளிவா கொடுத்துருக்கும் பாருங்க. இதுதான் இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து நீங்க நல்ல மாதிரி செயல்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாங்க, நல்லா ஜெபிச்சுக்கிட்டு வாங்க. இது ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடிய இந்த மந்திரமாகப்பட்டது. சொல்லும் போதே உடலெல்லாம் ஒரு மாறி ஆகக்கூடிய ஒரு தன்மைகள் நம்மளுக்கு இருக்கு. சரியா? இந்த மந்திரத்தை எப்படி நீங்க சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு உரு போட்டுக்கிட்டு இதை வந்து சித்தி பண்ணிக்கணும் பார்த்துக்குங்க. அதாவது நீங்க ஒரு 1008 உருக்கள் 10,008 உருக்கள் நீங்க போட்டு உருவேற்றி இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிச்சு உருவேற்றி நீங்க என்ன செய்யணும்னாக்கா, இதெல்லாம் மந்திரமெல்லாம் ஜெபிச்சுட்டீங்க பிடிச்சிட்டீங்க இல்லையா? அந்த மந்திரமெல்லாம் ஜெபிச்சு முடிச்சு வரதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னாக்க, இந்த பாவை இருக்கு பாருங்க, இந்த பாவையோட 2 பக்கமும் எலுச்சி பழம் வச்சிருக்கீங்க இல்லையா? வலது கை பக்கம் வச்சிருக்கக்கூடிய எலுச்சி பழத்தை எடுத்து அதோட தலைப்பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா நெத்தி பொட்டு, அந்த நெத்தி பொட்டு மேலே இந்த எலுச்சி பழத்தை வந்து வச்சு ஒரு ஆணி, ஸ்டீல் ஆணி இருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல மெலிசா இருக்கக்கூடிய ஸ்டீல் ஆணி, அதை நல்லா அந்த எலுச்சி பழத்தை அதோட நெத்தி பகுதியில் வச்சு அந்த மரப்பாச்சு பொம்மை இருக்கு இல்லையா, அதோட நெத்தி பகுதியில் அந்த ஆணியை வந்து அடிங்க. எலுச்சி பழமும் அது மேலே வச்சிருக்கணும். இந்த ஆணியை வந்து அந்த எலுச்சி பழத்து மேலே வச்சு அந்த பொம்மைக்குள்ள உள்ள போற மாதிரி அடிச்சு விடுங்க. அதே மாதிரி இன்னொரு எலுச்சி பழத்தை வந்து எடுத்து இடது பக்கம் இருக்கக்கூடிய எலுச்சி பழத்தை வச்சு எடுத்து அந்த எலுச்சி பழத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஆணி வச்சு அதோட நெஞ்சு பகுதி இருக்குல்ல, அந்த பாவையோட நெஞ்சு பகுதியில் நல்லா ஆழமாக அடிச்சு விடுங்க. மந்திரமெல்லாம் சொல்லி ஆனதுக்கப்புறம் ஜெபிச்சு ஆனதுக்கப்புறம் நல்லா ஆழமாக அடிச்சு விடுங்க. அடிச்சு விட்டுட்டு ஒரு கருப்பு கலர் நூல் இருக்கு இல்லையா, கருப்பு கலர் நூல் எடுத்து ஒரு 108 சுத்து அல்லது ஒரு 27 சுத்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து சுத்துங்க. அவங்களோட பேரை வந்து நீங்க மனசார நினைச்சது எலுச்சி பழத்துல மனசார நினைச்சு வச்சிருக்கீங்க, அவங்களுக்காக வச்சிருக்கின்றது எலுச்சி பழம் தான் அடையாளம். இதில் வந்து அவங்களோட பேர் சேர்க்கக்கூடிய அந்த காரியங்களாகப்பட்டது எதுவும் இல்லை. அதனால அந்த மந்திரத்தை மட்டுமே நீங்க ஜெபிச்சுக்கிட்டு, இது எலுச்சி பழம் தான் யார் இன்னார்தான் தான் பூஜை பண்றேன்னு சொல்லிட்டுன்னு அறிகுறி விஷயங்களை வந்து குறிப்பிடுறதுக்காக தான் இந்த எலுச்சி பழத்தை வந்து வச்சிருக்கிறது. இந்த எலுச்சி பழம் விஷயங்களாகப்பட்டது எதுவும் தெரியாத அளவுக்கு ஒரு 27 சுத்து சுத்தும் போதே இந்த மந்திரத்தை வந்து ஜெபிச்சுக்கிட்டு சுத்துங்க. சுத்தி ஆனதுக்கு அப்புறம் 27 சுத்து அல்லது 108 சுத்து கூட நீங்க சுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க சுத்தும் போது நல்ல சக்தியா இது வேலை செய்யும். சுத்தி ஆனதுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு போயிட்டு மயானம் இருக்குது பார்த்தீங்களா, மயானத்தில் எரிமேடையில் புதைங்க. அப்படி எரிமேடையில் புதைக்க முடியாதவங்க நம்ம புலியில் வந்து புதைச்சிருப்பாங்களே அவங்களோட வந்து நெஞ்சு கூடு இருக்கு பாருங்க, நெஞ்சு பகுதியில் போயிட்டு இந்த மரப்பாச்சி பொம்மையை வந்து புதைச்சிட்டு வந்துடுங்க. புதைச்சிட்டு அது மேலே ஒரு 2 நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒடிச்சு விட்டுட்டு அது மேலே ஒரு கொஞ்சம் நெல் பொறி வந்து தூவி விட்டுடுவாங்க. போகும்போது கொஞ்சம் ஒரு எலுச்சி பழமோ அல்லது ஒரு தேங்காய் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துருப்பாங்க. அந்த மயானத்துலேருந்து இங்கே வெளியே வரும்போது அந்த எலுச்சி பழமோ அல்லது தேங்காய் ஒடிச்சு போட்டு வந்துடுங்க. ஒடிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு நீங்கள் போட துணி எல்லாத்தையும் கட்டி வெளியே போட்டுட்டு குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது தெய்வத்துக்கு உண்டான உபாசனை மந்திரம் உங்ககிட்ட காளிதோ மாடனதோ இல்லை கருப்பு சாமிதோ உபாசனை மந்திரம் இருக்கு இல்லையா, தெய்வத்துக்கு உடனே வந்து அந்த பூஜையெல்லாம் வந்து கழிச்சிட்டு தெய்வத்துக்கு வந்து சுத்த சைவ பூஜை எதனா ஒரு சைவ பூஜை விஷயம் எதோ பொங்கல் விஷயங்கள் எதனா ஒன்று படைச்சி தெய்வத்துக்கு வந்து பூஜை கொடுத்துட்டு நீங்கள் அந்த உபாசன மந்திரத்தை வந்து ஒரு 108 முறை சொல்லிட்டு தெய்வத்தோட திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல இருந்து உங்களுக்கு அந்த காரியங்களாகப்பட்டது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த அவன் வந்து உங்களை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுவான், நம்மளுக்கு இடத்துக்கு வம்புச்சுட்டு உங்க கண்ணு முன்னாடி தென்பட மாட்டான், மறைஞ்சு போயிட்டு நிற்பான், ஓட்டு வரமாட்டான். உங்களோட பேச்சு எடுத்துட்டு அவன் பேச்சு இருக்கணும்னு சொல்லி அமைதி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை விஷயங்களாகப்பட்டது ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிரி தெரிஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காட்டு, தெரியாத பட்சத்துக்கு உங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கை நார்மலாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு காரியங்கள் பண்ண போனாலும் தடையில்லாத விஷயங்களா யாரும் வந்து சொல்லி கொடுத்து அது உங்களுக்கு தடையாக போன விஷயங்களும் இல்லாமல் நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த காரியங்களாகப்பட்டது நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது ஏற்படும் உங்களோட வாழ்க்கை நடைமுறையில். அதனால் இந்த விஷயத்தை வந்து தவறாமல் செயல்படுத்தி பாருங்கள், நல்லதே நடக்கும், நல்லதே உங்களுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும்.